ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாய் கிழவின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்த நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். படத்துல மெயின் கேரக்டரா ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட பிளாட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு கிராமம், அடாவடியான ஒரு தாய் கிழவி. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரையுமே ஒரு ஆட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த கிராம மக்கள் எல்லாருமே அவங்க மேல ஒரு பயத்தோடவும், ஒரு டெரரான பாட்டியாவும் அந்த பாட்டி இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி மூலியமா அந்த கிராம மக்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன? ப்ளஸ் அந்த பாட்டி மூலியமா அவங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனைகள் என்ன? அத பத்தின ஒரு கதையா தான் இந்த படம் இருக்கு. என்னடா இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னு தப்பா நெனச்சிடாதீங்க. இனிஷியலா நானுமே அப்படிதான் நெனச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட எமோஷன்ஸோட பலவிதமான கருத்துக்கள சொல்லக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. பெண்கள் அனைவரும் கண்டிப்பா அந்த படத்த மெயினா பார்க்கணும்னு நான் பர்சனலா அட்வைஸ் பண்றேன். ஏன்னா, ரொம்ப அழகான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதைக்களத்த பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த ஊரே வந்து அந்த ஒரு விஷயத்த, அதாவது ஒரு இறப்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. எதனால ஒரு ஊரே கொண்டாடுற அளவுக்கு இவங்க இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது? இந்த பாட்டி என்ன பண்ணாங்க? அப்படி என்ன இந்த ஃபேமிலிக்கும், இந்த ஊருக்கும் ஆச்சு? அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து பயங்கர ட்ரீட்டாவே இருக்கும். ஏன்னா படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்குமே முக்கியமான இடத்துல கமல் சாரோட ரெஃபரன்ஸ பயங்கரமா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலி விருமாண்டியோட சாங் வந்து ஒரு முக்கியமான இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. பயங்கரமான எலவேஷனோட பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாமே எதுக்கு ப்ரோ மேரேஜ்லாம் வேணாம் ப்ரோ, சிங்கிளாவே இருந்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேருக்கு இது ஒரு செம்ம பதிலடியாவே அந்த சீக்வென்ஸ் இருந்தது நான் பார்த்தேன். பென்னி குக்குன்னு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஆக்டர் முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நடிப்புல அத வெளிப்படுத்தியிருப்பாரு. பிளஸ் டயலாக் ரைட்டிங்கும் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். அது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டாவே படத்துக்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் படத்துல வரக்கூடிய அந்த ஃபாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த உருதுல வரக்கூடிய ஃபாண்ட்ஸ். அது மாரி வந்து இனிஷியலா வந்திருந்தாலுமே, அடுத்த செகண்ட்ல அது முருகரோட வேல் காட்டுற மாரியான ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிப் இருந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு வயசானவங்க இறக்குறாங்க அப்படின்னா, அந்த இறப்பு எந்த அளவுக்கு முக்கியம்? பணம் இல்லன்ற ஒரு காரணத்தினால, அவங்களோட இறப்ப சீக்கிரமா வர வைக்கிறாங்க. சில ஃபேமிலில அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப தவறான விஷயம் தானே! அதுவுமே படத்துல ரொம்ப அழகா காட்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாவே இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசரா மாறி, நெறைய நல்ல கதைகளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, அவர் இந்த மாரி கதைகள வந்து படமா எடுக்கிறதுல வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஓவராலா இந்த வீக்கெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸோ எல்லாரும் படத்த போய் பாருங்க ஃபேமிலியோட. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். முடிச்சுக்கலாம். அவ்வளோதான்.